மேலப்பாளையத்தில் திமுக சார்பில் மாபெரும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம். திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மேலப்பாளையம் பஜார் திடலில் வைத்து நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறுபான்மை பிரிவு மாநில தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டிபிஎம் மைதீன்கான் தலைமை வைத்தார். பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான மு அப்துல் வஹாப், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎல்எஸ் லட்சுமணன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கதீஜா இக்லாம் பாசிலா அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த கூட்டத்தில் சுடலை கண்ணு கவுன்சிலர்கள் கருப்பசாமி கோட்டையப்பன், ரம்ஜான் அலி, மன்சூர் அலி, சகாய ஜூலியட் மேரி, சபி அமீர் பாத்து, அயலகானி இஸ்மாயில், நிர்வாகிகள் ஆமினா சாதி, காதர் ஒலி, ஷேக் உஸ்மானி, நேசம் ராஜா, பாளை புகாரி, அசைனா அப்துல்லா, மகளிர் அணி அனிதா, டிஎஸ்எம்ஓ உஸ்மான், டிஎஸ்எம்ஓ பாதுஷா, முருக்கு சாகுல், திமுக நிர்வாகி குறிச்சிப்பி ஆனந்த், தர்வேஸ் அப்துல் காதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேலப்பாளையம் பகுதி திமுக செயலாளர் துபாய் சாகுல் மீது மிக சிறப்பாக செய்திருந்தார். கூட்ட நிறைவில் திமுக நிர்வாகி ரஹ்மான் ஷா அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அடிப்படையில் நாடு போற்றும் 4 ஆண்டு என்கின்ற தொடரட்டும் இது பல்லாண்டு என்று சொல்லி இந்த தலைப்பிலே மாநிலம் மூலம் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மேலப்பாளையம் பகுதி கழக செயலாளர் துபாய் சாகுல் அவர்கள, எனக்கு முன்னாலே வரையாற்றி அமர்ந்திருக்கிற நிஜமெல்லாம் இருக்கிற கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார்கள். தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக பல்வேறு சாதனைகளை பெற்று பல்வேறு திரைத்தண்டனையும் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் ஆட்சிய பணி இன்றைக்கு உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்களெல்லாம் கலைஞரை போற்றி கொண்டிருக்கிற அந்த நிகழ்வில் முக்கியமான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு என்று தேசிய கொடியேற்ற சுதந்திர கொடியை கலைஞர் ஒரு முதலமைச்சர் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த உரிமையை மத்திய சர்க்காரிலிருந்து பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இப்படி யாருமே ஆட்சியில் என்று பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். அதில் மிக முக்கியமான அந்த பதில் நமக்கு மட்டுமல்ல, இந்தியா பூராவும் அந்த முதலமைச்சருக்கு அந்த பெருமை வருகிறது. ஆகவே அப்பா நம்முடைய கலைஞர் போதால இன்றைக்கு அவருடைய முதல்வரும் பல்வேறு காரியங்களை ஆற்றினாலும் கூட இது போன்ற பொது நிகழ்ச்சிகளையும் பெருமை பெற்றிருக்கிறார். அந்த இன்னும் பேசிக்கொண்டே போனால் நிறைய நேரம் ஆகிவிடும். கிட்டத்தட்ட 10 மணி வரை நேரம் இருந்தாலும் கூட 9 மணிக்கெல்லாம் கூட்டத்தை முடித்து விட்டால் நல்லது என்கின்ற ஒரு காரணத்தால் இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு தந்த மக்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற வேலைப்பாளையம் பகுதிக்கு ஒரு போர் என்கிறார்கள்.
அங்கே சுற்றுலா தலத்துக்கு சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அது ஏதோ முஸ்லீம்கள் இல்லாதது போலவும் மற்ற சமுதாயத்தினர் மட்டுமல்ல இருந்தது போலவும் ஒரு வதந்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சிறுபான்மை சமுதாயத்தை கண்டாலே மோடிக்கு பிடிக்கவில்லை. அதன் காரணமாக இன்னெல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேரடியாக ரோட்டில் சண்டை போடாததான் பாக்கி. அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் மேல் தன்னுடைய அழுத்தத்தை வேகத்தை காமித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சியில் இன்றைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய மரியாதைக்குரிய காகிதம் வரைந்த காகிதம் இல்லை தருவர் சொன்னது போல எங்களுடைய வழிபாடு இஸ்லாம், எங்களுடைய தாய்நாடு தான் எங்களுடைய தாய்நாடு இந்தியா என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாற்றுக் கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவுகிறேன். நன்றி, வணக்கம்.